Hi and welcome back to our session. So யூஸ்வலாகவே நம்ம idioms, phrasal verbs எல்லாமே வீடியோஸ் மூலமாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனாக இந்த டைம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு நியூ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் idioms அண்ட் phrasal verbs எதுனாலுமே தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தீம் பேஸ் பண்ண இடியம்ஸையோ அல்லது ஒரு தீம் பேஸ் பண்ண ஒரு phrasal verbையோ நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தீம்னா என்ன? தீம் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு காமனான விஷயத்தை பற்றி சொல்ல வர்றதா எனது தீம். அப்ப இந்த இடத்துல நம்ம தீம் பேஸ்ட் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் தீம் என்ன அப்படின்னா வெதர். ஓகேவா? சோ வெதர் வச்சு என்னெல்லாம் இடியம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அது மாதிரி செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரைம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் வெதர் அண்ட் பேஸ்ட் ஆன் கிரைம் என்னென்ன இடியம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெதர் பேஸ் பண்ணி என்னென்ன இடியம்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். So first idiom based on weather என்ன அப்படின்னா under the weather. Under the weather. வெதருக்கு கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ under the weather அப்படின்னா something that is not okay. ill. Physically we are not okay. Feeling unwell. இல்ல அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கறத என்ன சொல்லலாம்? நம்ம அண்டர் தி வெதர் அப்படிங்கிற ஒரு இடியம் மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நைட் என்னால உங்களோட படத்துக்கு வர முடியாது பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் எ பிட் அண்டர் எ வெதர் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் சிக்கா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிசிக்கலி ஐ எம் நாட் ஓகே அப்படிங்கறத வந்து நம்ம வி கேன் யூஸ் அண்டர் தி வெதர் அப்படிங்கிற இடியம் மூலமா. அடுத்து பாருங்க, பிரேக் தி ஐஸ். ஸோ பிரேக் தி ஐஸ் அப்படிங்கிறப்போ பிரேக்னா என்னன்னு தெரியும், ஐஸ்னா என்னன்னு தெரியும். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு சோசியல் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட டென்ஷனையோ அல்லது நம்ம தயங்கி இருக்கிற அந்த இதையோ ஓப்பனா ரிலீவ் பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? பிரேக் தி ஐஸ் அப்படிங்கிற ஒரு இடியம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் டோல்ட் அ ஜோக் டு பிரேக் தி ஐஸ் அட் அ பார்ட்டி. பார்ட்டியில ஜான் என்ன பண்ணா? ஒரு ஜோக்கை வந்து சொன்னா. எதுக்காக அப்படின்னா ஐஸை பிரேக் பண்றதுக்காக. விச் மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்வர்ட்னஸையோ அல்லது டென்ஷனையோ ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொன்னா. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டுல நம்மளால ஜோவியலா இருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்மள சகஜமா பழக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாரு அப்படின்னா அதை நம்ம பிரேக் தி ஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? டு ரிலீவ் ஆக்வர்ட்னஸ், to relieve awkwardness, to relieve awkwardness in a social situation. ஓகேவா? To relieve awkwardness in a social situation. In a social situation. அதுதான் என்ன அப்படின்னா பிரேக் தி ஐஸ். ஸோ அடுத்த இடியம் பார்த்தோம் அப்படின்னா வெதர் தி ஸ்டார்ம். ஓகேவா? ஸோ அடுத்த இடியம் இந்த இடியம்ல நமக்கு வெதர்னாலும் என்னன்னு தெரியும், ஸ்டார்ம் அப்படின்னாலும் என்னன்னு தெரியும். விச் மீன்ஸ் டு என்டியூர் எ டிஃபிகல்ட் ஆர் சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனும் என்ன பண்ணிட்டேன்? ஃபேஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான் வெதர் தி ஸ்டார்ம். விச் மீன்ஸ் we faced many obstacles but we managed to weather the storm and achieve our goals. ஓகேவா? அப்போ எங்களுக்கு நிறைய தடைகள் வந்தாலும் கூட அதை நாங்க ஃபேஸ் பண்ணோம், தைரியமா மேனேஜ் பண்ணோம். அந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை நாங்க தாங்கி என்ன பண்ணிருக்கோம்? எங்க ட்ரீமை வந்து நாங்க அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் வெதர் தி ஸ்டார்ம். விச் மீன்ஸ் டு endure a difficult situation. To endure a difficult situation. Okay, so to endure a difficult situation or else a challenging situation. So அடுத்த இடியம் பாருங்க, a ray of sunshine. So fourth idiom,
a ray of sunshine. சோ நமக்கு சன்ஷைன் அப்படின்னா என்ன தெரியும், ரே அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறப்ப என்னது, யாரோ ஒருத்தங்க அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்பிக்கையோ சந்தோஷத்தையோ கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்ணலாம், ரே ஆஃப் சன்ஷைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாள் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், டிப்ரெஷனா இருந்தேன். பட் என்னோட குழந்தை சிரிக்கிறத பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரே ஆஃப் சன்ஷைன் மாதிரி இருந்துச்சு. அவளோட ஸ்மைல் வந்து எனக்கு ரே ஆஃப் சன்ஷைன் மாதிரி இருந்துச்சு. விச் மீன்ஸ் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் கூட அவளோட அந்த சிரிப்பு வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஓகேவா, அதான் இது ரே ஆஃப் சன்ஷைன். விச் மீன்ஸ் someone or something that brings happiness. Someone or something who bring happiness. ஓகேவா, that or who bring happiness. Bring happiness. இல்ல அப்படின்னா ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறவங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், பட் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட பேசுனது எனக்கு ரே ஆஃப் சன்ஷைன் மாதிரி இருந்துச்சு. விச் மீன்ஸ் அவன் பேசுனது எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதான் இந்த ரே ஆஃப் சன்ஷைன். அடுத்து பாருங்க, storm in a teacup. அப்ப எனக்கு இந்த இடத்துல பாருங்க, ஸ்டோம்னா புயல்னு தெரியும், டீ கப் அப்படின்னா சின்னதா ஒரு கப்புன்னு நமக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சிறுசா இருக்கலாம், சின்ன ப்ராப்ளமா இருக்கலாம், பட் அது வெடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணும். அதுதான். ஓகேவா, storm in a teacup. ஸோ ஸ்டோம் இன் அ டீ கப் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீ கப் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ரொம்ப சின்ன ஒரு விஷயம். ஸ்டோம் அப்படிங்கிறது ஒரு புயல், அப்ப பெரிய விஷயம். அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஓவரா ரியாக்ட் பண்றது. விச் மீன்ஸ் a situation that is nothing to worry about it, but we still insist that is a very big problem அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா என்னது அப்படின்னா ஸ்டோம் இன் அ டீ கப். அப்ப ஸ்டோம் இன் அ டீ கப் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், இது ரொம்ப பெருசாயிருமோ வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டோம் இன் அ டீ கப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா it's raining cats and dogs. It's raining cats and dogs. ஓகேவா, it's raining cats and dogs. அப்போ இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா மழை பெய்யறத வந்து என்ன சொல்லலாம், நம்ம இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடியம் மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்ப இட்ஸ் ரைனிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ரைனிங் வெரி ஹெவிலி, ரொம்ப ஹெவியான ஒரு ரெயின் பெய்யும், மழை பெய்யும் அப்படிங்கறத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹெவி ரெயின், அதை இண்டிகேட் பண்ற இடியம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இட்ஸ் ரெயின் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அப்போ நம்ம வெதரை பேஸ் பண்ண ஒரு 6 idioms வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல பாத்திருக்கோம். சோ அடுத்து என்ன அப்படின்னா கிரைம் பேஸ் பண்ண idioms என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பிஃபோர் தட் லெட்ஸ் ஹேவ் a quick revision. First பாருங்க, under the weather, which means we are feeling unwell, sick or not physically okay. break the ice அப்படிங்கிறப்போ நம்மளோட ஒரு சோஷியல் கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடிய டென்ஷனையோ ஆக்வர்ட்னஸையோ ரெடியூஸ் பண்ணணும், ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடியதை வந்து we can break the use அப்படிங்கிற ஒரு இடியம் மூலமா நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா weather the storm, which means எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணி தாங்கி அச்சீவ் பண்றதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா weather the storm அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து a ray of sunshine. a ray of sunshine அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு நம்பிக்கையவோ ஹாப்பினஸையோ கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா அந்த விஷயத்தையோ அந்த நபரையோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a ray of sunshine அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்து ஸ்டார்ம் இன் அ டீகப். அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஊதி பெருசாக்குறது, அதால பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறது, அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டார்ம் இன் அ டீகப் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ட்ரெயினிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹெவியா மழை பெய்யறத வந்து இந்த இடியம் மூலமா நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சோ கிரைம் பேஸ் பண்ண இடியம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட தெளிவா படிச்சா ரொம்பவே போதுமானது. Hope this session is useful and thank you for watching.